கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 12:4. அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, 4 காரியங்களை தெய்வ நாமத்துக்காக நாம் செய்ய வேண்டும் என்று இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். 1, நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த நாள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து பாருங்கள். கர்த்தருக்கு துதி செலுத்தி பாருங்கள். ஒரு பெரிய கிருபை உங்கள் மேல் பெருகும். 2வது, அவர் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவர் நாமத்தை தொழுது கொள்ளும் போது தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். 3வது, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஆண்டவர் செய்த நல்ல காரியங்களை சாட்சியாக ஜனங்களுக்குள்ளே, வேலை செய்யும் இடத்திலே, குடும்பத்துக்குள்ளே மற்றவர்களோடு நாம் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் போது நீங்கள் சொல்லுகிற அந்த சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பித்து ஆண்டவரண்டை அவர்களையும் வழிநடத்தும். அறிவிக்க தயங்காதிருங்கள். 4வது, அவர் நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லா இடத்திலும் சொல்லுங்கள், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்துக்கு மேலான, அந்த நாமத்தை போல வல்லமை உள்ள, அந்த நாமத்தை போல கிருபை உள்ள ஒரு நாமம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். உங்களை அல்ல, உங்கள் காரியங்களை அல்ல, கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் உயர்த்துவார். செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே சொல்லிக் கொடுத்த 4 காரியத்தையும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் செய்யும்படி அவர்களை இப்பொழுது நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் இந்த காரியம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.